சப்ஸ்கிரைப் டச் பண்ணிட்டு பாருங்க. ஆஸ்திரேலியாவில இருந்து மன்னார்குடி லீவுக்கு வந்தவங்க அம்மா அப்பாக்க காரைக்குடி வந்திருக்காங்க. இது வந்து ஒரு அற்புதமான அருமையான தருணம். வேண்டியதை நினைச்சு பாருங்க. அப்பதான் போல நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஓகேவா? வந்திருக்காங்க, அவங்கள போய் வெல்கம் பண்ணுவோம். வாங்க வாங்க. வாங்க வாங்க சிவ கைலாசம், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சத்யா தம்பதியரா வந்திருக்கீங்க, ரொம்ப அருமையா இருக்கு. எனக்கு வந்து ஆஸ்திரேலியாவே இங்க வந்த மாதிரி இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் பார்த்த மாதிரி மனசுல அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க சிவகைலாசம், உங்க பர்த் பிளேஸ் எது? எனக்கு வந்து சொந்த ஊர் வந்து மன்னார்குடிமா. வெரி குட். மன்னார்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு உள்ளிக்கோட்டைன்னு ஒரு கிராமம். இங்க காரைக்குடியில வந்து பார்த்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களை ஆஸ்திரேலியா பார்த்தோம், அதுக்கப்புறம் இங்க வந்து பாக்குறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆமா, மன்னார்குடியில எங்க ஆளுங்க நிறைய இருக்காங்க, வட்டி கடை வச்சிருக்காங்க. இப்ப எல்லாம் அது மருந்து கடையா மாறிடுச்சு, நிறைய இருக்காங்க, வட்டி கடை இருக்காங்க. சரி, ஆஸ்திரேலியாவில நீங்க என்ன சர்வீஸ் பண்றீங்க சொல்லுங்க. பெரிய சர்வீஸ் பண்றதா நான் கேள்விப்பட்டேன். தமிழ் மக்கள் எல்லாம் சேர்ந்து செய்யறாங்க, சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். ஆமா, நீங்க அந்த புயல் டயத்துல எல்லாம் அந்த சாமான எப்படி சேஃப்டியா வச்சுக்கணும், அப்புறம் அங்க இருக்க ஆஸ்திரேலியா வானிலையத்துக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அப்புறம் தமிழ் ஸ்கூல்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. ஒரு தமிழ் பள்ளி வந்து நம்ம அதாவது தன்னார்வர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தமிழ் பள்ளி வச்சு நடத்திட்டு இருக்கோம். 4 வளாகங்கள்ல வந்து பிரிஸ்பேன்ல வந்து 4 வளாகங்கள்ல தமிழ் பள்ளி படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு 350 பிள்ளைங்களுக்கு மேல படிக்கிறாங்க. எல்லாருமே வந்து தன்னார்வலர்கள் தான், இலவசமா நம்மளுடைய வாலண்டியர்ஸா செஞ்சு கொடுத்துருக்காங்க. பெரிய அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாம் வந்து பாடம் எடுக்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளும் படிக்கிறாங்க. இப்ப கடந்த 2-3 வருடங்களாக பாத்தீங்கன்னா குயின்ஸ்லாந்துல இருக்கக்கூடிய அங்க அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா 12ஆம் வகுப்புல தமிழை வந்து ஒரு பாடமா எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பள்ளியில இருந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் போய் 12ஆம் வகுப்புல அவங்க படிக்கிற பாடங்களோட சேர்த்து தமிழையும் சேர்த்து ஒரு பாடமா எழுதலாம். அது போக அந்த +2ல 2 மார்க் வேற. அதை நான் இப்ப அமெரிக்காவில சொல்லிட்டு வந்தேன். நார்த் கரோலினா தமிழ் இதுல கூப்பிட்டு பேரண்ட்டுக்கெல்லாம் ஏதோ ஒண்ணு கொடுத்தாங்க. அப்போ வந்து நீங்களும் அவங்க ரொம்ப ஆச்சரியம், அப்படியா? இல்ல, நான் அவங்களுக்கு 2 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க, அவங்க போன் நம்பர் கூட தரேன், அது எப்படின்னு பார்த்து நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அந்த 2 மார்க்காகவே ஆல் ஓவர் இந்தியா, தெலுங்கு, கன்னடா, மலையாளி எல்லா பிள்ளைங்களும் வந்து தமிழ் கத்துக்கிறது எனக்கு பார்க்கையில ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் சொல்லுங்க, காரைக்குடியை பத்தி சொல்லுங்க. காரைக்குடி ரொம்ப நல்லா இருக்கு. அதான் நான் சொன்ன மாதிரி உணவுக்கும் உபசரிப்புக்கும் இந்த ஊர்ல பஞ்சமே இல்லை. கோவில்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எல்லா கோவில்களுக்கும் போனது ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்க அங்க பிரிஸ்பேன்ல ஆஸ்திரேலியால வெளிநாட்டுல எல்லாம் போகும்போது உணவகத்துக்கு போகும்போது செட்டிநாடு உணவு கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். ஆனா செட்டிநாடு உணவு வந்து செட்டிநாடுலயே சாப்பிடுறது வந்து சிறப்பா இருக்குது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து